ப்ரோக்கரை பார்த்தேன். அவங்க 70% நாக்கு எடுக்கணும்ட்டாங்க. 70% 70% நாக்கு எடுத்துடணும், இங்கே ஓசை போடணும், இங்கே ஆப்ரேஷன் பண்ணணும். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நம்ம பையன் படிச்சுட்டு இருக்கான். படிப்பாக நம்ம பார்க்கும்போது எனக்கு படிப்பு தான் முக்கியம். நான் சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிட்டு 1 வருஷம் ஆச்சு, பேசி 1 வருஷம் ஆச்சு. எல்லாமே டைரக்ஷன் தான். நைட் தூக்கத்தில் வந்து நாக்கு கழிக்கிற பழக்கம் உண்டு. நாக்கு கழிக்கிற பழக்கம் உண்டு. ஓகே. அது புண்ணாயிடுச்சு. ரொம்ப வருஷமாகவே புண்ணாயிடுச்சு. அது தானா வந்ததா இல்லை ஏதோ கடிப்பட்டு அந்த மாதிரி? நாக்கு கழிப்படிச்சு பாதி. ரெண்டாவது நான் வந்து கோவப்பட்டுதான் எனக்கு நாக்கு புண்ணு வந்துடும். டென்ஷன் ஆயிடுச்சுனாலே எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லைஃப் அகெயின் வாரியர் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு தடையை சந்தித்து அது புரிஞ்சிக்க முடியாமல் புரிஞ்சுக்கிட்டு போராடி ஜெயிச்சு வர்றவங்க கிட்ட நம்ம பேச போகிறோம். அவங்களுடைய கதை உங்ககிட்ட அவங்க ரொம்ப தைரியமாக ரொம்ப ஒரு பெரிய மனசோட நம்மக்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் மை லைஃப் அகெயின் வாரியர்ஸ். சார் வணக்கம்மா. வணக்கங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி. என் பேர் கிருஷ்ணன்மா. மதுரையிலேருந்து வரேம்மா. நான் வந்து அர்ச்சகர், கோவில் அர்ச்சகர். அப்படிங்களா? ஆமாம், கோவில் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நைட் தூக்கத்தில் வந்து நாக்கு கழிக்கிற பழக்கம் உண்டு. நாக்கு கழிக்கிற பழக்கம் உண்டு. ஓகே. அது புண்ணாயிடுச்சு. அது ரொம்ப வருஷமாகவே புண்ணு இருக்குது. நான் அதை கேர் பண்ண மாட்டேன். சும்மா மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிடுவேன். நம்ம ஃபஸ்ட்டு மணி பண்ணிங்கன்னா சாப்பாடு கிடையாது. அது 6 மணிக்கு கோயிலுக்கு போகணுமா, 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ ஒரு காஃபி மட்டும்தான். சத்தான உணவு கிடையாது. நாலு புண்ணாயிடுச்சுன்னா உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தயிர் சாதம், மஞ்சள் வடம், இந்த மாதிரி இனிப்பு இப்போ நிறையா சாப்பிடுது. இது எவ்வளோ நாளாக ஓடி? இது வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அது நான் எவ்வளோ நாளாக இருக்குது? இது வந்து 1.5 வருஷம் இருக்குது. ஸோ 1.5 வருஷமாக இந்த வருஷம் இருந்தும் அதுக்காக நீங்கள் வந்து கடையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு? மாத்திரை வாங்கி சாப்பிட மாட்டேன். நான் பயாப்சி எடுத்தேன். பயாப்சி எடுக்கும்போது கேன்சர் ஓகேன்னுட்டாங்க. 0.1% கேன்சர் இருக்குன்னுட்டாங்க. எப்போ பயாப்சி எடுத்தீங்க? ஒரு வருஷம் முன்னாடி. 1 வருஷத்துக்கு முன்னாடி. கட்டி அப்படிங்கிறது எப்போல இருந்து இருந்தது? 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது கட்டி வந்த உடனே பயாப்சி அதுக்கு புண்ணு வந்து டாக்டரை காமிச்சேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. 1 வாரம் மாத்திரை கொடுத்தாங்க, சரியாக. அப்புறம் பயாப்சி எடுத்துடலாம் அப்படின்னாங்க. பயாப்சி எடுத்து பார்க்கும்போது 0.1 கேன்சர் மாத்திரை. ஓகே. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நம்ம பையன் படிச்சுட்டு இருக்கான். படிப்பாக நம்ம பார்க்கும்போது எனக்கு படிப்பு தான் முக்கியம், பையன் தான் நம்ம எதிர்த்து சொல்லணும் அப்படின்னு நான் அதை கேர் பண்ணலை. சரி. அப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு போய் நான் ஸ்கேன் பார்த்தேன். அப்போ வந்து எங்கேயுமே பரவாயில்ல, இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ டாக்டர் கேட்காது, என்ன ஹீமா பார்த்தீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, ரேடியேஷன் கொடுத்தீங்களா, எதுவுமே சார் பயாப்சி பண்ணி 6 மாதம் கழிச்சு ஸ்கேன் பார்க்குறீங்க, எங்கேயுமே பரவாயில்ல, இந்த வருஷம் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் உடனே நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னாங்க. அப்போ தான் ப்ரோக்கரை பார்த்தேன். அவங்க 70% நாக்கு எடுக்கணும்ட்டாங்க. 70% நாக்கு எடுத்துடணும், இங்கே ஓசை போடணும், இங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் என் மச்சனர் வந்து தெரிஞ்சவங்க போகாமல் இங்கே அடையாள பார்த்தவங்க டைரெக்டாக அடையாள வந்துட்டீங்க. இங்கே இயற்கை அரவிந்த் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் அவர் வயசானவர் பார்த்தவரே சொல்லிட்டார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, 2 ஹீமா கொடுத்து நாக்கு சின்னது பண்ணிக்கலாம், பிரைமரி ஆப்ரேஷன். ஓகே அப்படின்னு சார். அதே மாதிரி 2 ஹீமா கொடுத்த உடனே நாக்கு சின்னதாகிடுச்சு. கீமோதெரப்பி ஹீமா சின்னதாகிடுச்சு. நல்லா பேசினேன், நல்லா சாப்பிட்டேன் முதல் ஹீமோலையே. அப்போ 2வது ஹீமோ உயிர் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இப்போ கீமோவால் என்ன மாற்றம் நடந்தது? கீமோனா ஒரு நாக்கு இந்த இது இருக்கு இல்லையா, அது அப்படி சுழிடும். அந்த கட்டி சுழிடும்.
சுருங்கிடுச்சுன்னா ஆப்ரேஷன் நீட்டாக எவ்வளோ எவ்வளோ பேர் பாதி நாக்கு வரையும் வந்துருச்சு. ஐம் ஸோ சாரி. நான் சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிட்டு 1 வருஷம் ஆச்சு, பேசி 1 வருஷம் ஆச்சு. எல்லாமே டைரக்ஷன் தான். கஞ்சி இந்த பக்கம் தான் குடிப்பேன், அதனால இந்த வழியாக குடிப்பேன். இந்த வலியோட நீங்கள் வாழ்ந்ததுக்கு காரணம் உங்கள் பிள்ளையோட படிப்பு. அவன் முன்னுக்கு வரணும், அப்பா அம்மா அப்போ பாருங்க, அவனும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னுடைய செல் வந்து ஸ்கொயர் செல். தகப்பனுடைய பாசமும் ஒரு தாயோடைய பாசமும் அந்த மனசுக்கு வந்து நம்ம ஈடு கட்டவே முடியாது. என்னுடைய செல் வந்து ஸ்கொயர் செல். அது ஒரு புளி நகரமாக 4 நாள் ஆகும். அந்த செல் இந்த கேன்சர் செல்லுடைய பேர் வந்து ஸ்கொயர் செல். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. ஒரு புளி நகரமாக 4 நாள் ஆகும். அப்போ நான் கணக்கு பண்ணேன். நான் பண்ண மிஸ்டேக்கு பயாப்சி பண்ணுது. அதுவும் ஒரு பயாப்சி பண்ணுறது தான் நான் பண்ண மிஸ்டேக்கு. பயாப்சி பண்ணாமல் தான் அது பிரச்சனை இல்லை. அவள் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான். பயாப்சி பண்ணி சொன்னோட பண்ணி வச்சாங்க. அதான் அந்த ஸ்கேன் பண்ணி டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க. ஏன் பயாப்சி பண்ணி 6 மாதம் வந்து நீ வந்து ஸ்கேன் பார்க்குற, எங்கேயுமே 5 வருஷம் தான் நிற்குது. மாதத்தில் இல்லைங்க, மருந்து இல்லைங்க. பெருசு எப்போ ஆச்சு? பெரிய பெரிய கட்டியா பெரிய டியூப்ல அதுக்கப்புறம் தான் ஸ்கேனே பார்க்க போகிறேன். பாதி நாக்கு இதாகிடுச்சுமா. அந்த கேன்சர்னால் பாதி நாக்கு இதாகிடுச்சு. யாருதான் சத்தம் இருக்காது. ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க, ஸ்டேஜ் மாறிடுச்சு. இப்போ மதுரையில் வந்து அவங்க நாக்கு எடுத்து அவங்க வழியே இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட்? இந்த 2 கீமோ முடிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு இப்போ ரேடியேஷன் போயிருக்கு. ஓகே. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த அனுபவம்? எப்படி இருந்தது? நான் ஆரம்பத்தில் பார்த்தா தைரியமாக இருக்கேன், ஒன்றும் இல்லை. அது தெரியும். நான் எல்லாருமே வந்து கூகுள் சர்ச் பண்ணிடுவேன். இப்போது இந்த இந்த கட்டி ஃபஸ்ட்டு அந்த அல்சர் மாதிரி ஒரு சின்ன காயம் மாதிரி இருந்தது இல்லைங்களா, அது எப்படி வந்தது? நாக்கு கையில் வரும். நாக்கு கையில் வெளியா அது தானாக வந்ததா இல்லை ஏதோ கடிப்பட்டு அந்த மாதிரி? நாக்கு கைப்படி பாதி. ரெண்டாவது நான் வந்து கோவப்பட்டு தான் எனக்கு நாக்கு பிடி வந்துடும். டென்ஷன் ஆயிடுச்சுனாலே எனக்கு விஷயம் வந்துடும். ரொம்ப கோவப்படுவீங்களா? ஆமாம், ரொம்ப கோவம். சாட்சியம் பண்ணுறாரு. சாப்பிடாம இருந்தாலும் நாக்கு பிடி வந்துடும். ஸோ அது பசி வருது. கட்டி கண்டுக்காமல் இருந்ததுனால பெருசாகிடுச்சு, வளர்ந்துடுச்சு. சாப்பாடுடைய தன்மை தெரியாமல் இருந்ததுனால, வேலை போனதுனால சாப்பாடு ஒதுக்கிட்டோம். இப்போ சாப்பிடுன்னு தோணும்போது சாப்பிட முடியாமல் போகுது. ஆனால் நீங்கள் இது இப்போ வந்து நான் புற்றுநோய் பற்றி நான் ஒரு சில விஷயங்கள், அதாவது புற்றுநோய் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கணுன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நம்ம கைப்பற்றி ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து நம்மளுடைய உணவு, என்ன சாப்பிட்றோம், எந்த அளவுக்கு சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், 3மே வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 3மே ரொம்ப சரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கதையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதில் வந்து 15 வருஷம் எங்கள் அம்மா போயிட்டாங்க. 15 வருஷம் எங்கள் அம்மா கிடையாது. அப்போ யார் சமைப்பா? அப்போ நம்ம தெரிஞ்சது நம்ம சமைச்சு அப்போ சாப்பாடு பார்த்து காப்பியை குடிப்போம். அப்படி காப்பியை குடிச்சு அப்படியே சாப்பாடு சரி குடிக்கிறாங்க. பெரிய பிரச்சனை. எனக்கு 55 வயசு ஆகுது. ஆஸ்பத்திரி பக்கம் போக மாட்டேங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ள வந்தது. இங்கே உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்தது? ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கீமோதெரப்பியில் என்ன எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது? சைடு எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா ஸ்டைல்லஸ், அவ்வளோதான். தொந்தரவு. எப்போ நடந்தது கீமோதெரப்பி? 6 மாதத்துக்கு முன்னாடி. 6 மாதம் வந்து 6 மாதம் ஆச்சு. எனக்கு கீமோதெரப்பி முடி எல்லாம் கொட்டி வேற உருவமே கொஞ்சம் லைட்டாக மாறி. இல்லை, ஒவ்வொருடைய உடம்பு கேச மாதிரி தானே வரும். என்னுடைய கேன்சர் வேறு, என்னுடைய கீமோதெரப்பி வேறு. அதே கீமோதெரப்பிலேயே ஒவ்வொருத்தங்களுக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம். நான் எதுக்காக கேட்டேன்னா, எல்லாருக்கும் மனசில் ஒரு பெரிய ஃபீலிங் ஒன்று இருக்குது. ஐயோ, கீமோதெரப்பி எடுத்தால் முடியெல்லாம் கொட்டிடும், வாந்தி வரும், எல்லாம் வாயெல்லாம் புண்ணாயிரும், இது அது என்னமோ எல்லாதெல்லாம் உருவாக்கி வந்தால் அனுபவிச்சு தான் ஆகணும். வந்துடுச்சு, அதுக்காக நம்ம பிறந்துட முடியாது இல்லையா? புண்ணு இருக்குது, மருந்து பிறந்து ஆகும். மனதைரியம் வேணும். எக்ஸலண்ட், வெரி வெல். மனதைரியம் தான் வேணும். இல்லை அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்க, காலையிலே போயிடக்கூடாது. ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி. 10 பேர் 10 பேர் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. ஒன்று சொல்லுங்கள் எனக்கு, இப்போ இந்த 1.5 வருஷம் இந்த புண்ணோடு நீங்கள் வாழ்ந்தீங்க இல்லைங்களா, அந்த வலியை எப்படி தாங்கினீங்க? ஏன்னா என்னென்னா, ஒரு முள் குத்தினாலும் அது ஒரு நாள் அந்த காலில் அப்படியே வச்சுக்கிட்டு நோண்டி நோண்டி நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும்.
வாயில், அதாவது நம்ம முழுங்குற சாப்பாடு விடுங்க, நம்ம எச்சல் முழுங்குற அந்த ஆக்ஷன் கூட அவ்வளோ வலியோட இருக்கிற அந்த 1.5 வருஷம் எப்படி நீங்கள் தாங்குனீங்க? மறந்து விழிப்பவர் என்ன சொல்லிக்கிட்டீங்க உங்களுக்கு? மந்திரம் சொல்லுவோம். பாட்டு கேட்பேன். சரி, கிரிக்கெட் விளாடுவேன். என்ன பாட்டு கேட்பீங்க? என்ன பாட்டு கேட்பேன்? இது பாபி சார் அவர் பாட்டு கேட்பேன். சாமி பாட்டு கேட்பேன். அப்படியே கற்பனைகள் நடத்திட்டீங்க அப்படியே. கற்பனைகள் அடுத்த பிறகு நம்ம எப்படி இருக்கிறது கற்பனைகள். அடுத்த பிறகு எப்படி இருக்கிறது நான் கற்பனை பண்ணுவேன். ஓகே. அப்போ எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு மறந்துடும். எப்பவுமே எனக்கு டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த பிறவி பற்றி என்ன கற்பனை? நம்ம இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், அஸ்தர வேலை பார்க்குறோம், இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நிறைய வேலைகள் படிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்லை, இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணுறது ரொம்ப அருமையான விஷயங்க. அருமையான ஒரு நிறைய பண்ணி ஆசனம். ஸோ அப்போ அடுத்த பிறகு நம்ம என்ன செய்யணுமோ இந்த இதை நம்ம பண்ணணும். எக்ஸலண்ட். ஸோ இப்போ உங்களுடைய அனுபவத்தால் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பத்தாரும் இல்லை உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனை. இவ்வளோ தூரம் யாருக்கும் சொல்லலையா நீங்கள்? வீட்டுக்காரமாக தெரியும். ரூமில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் பார்க்கும்போது சரியாக போயிடுச்சு. உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு? பையன் ஆகணும். நம்ம மாதிரி என் பையன் என்ன படிக்கிறாரு? MBA படிச்சுருக்கான். முடிஞ்சிச்சா? முடிஞ்சு MBA படிச்சான். அதனால தான் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கொடுத்து வச்ச குழந்தை உங்களுடைய குழந்தை. ரொம்ப கொடுத்து வச்சவர். அதாவது உங்களுடைய உயிரே, உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் பணைய வச்சுருக்கீங்க அவருடைய. நமக்கு தெரியுமாம்மா, நான் பயாப்சி பண்ணது தான் முதல் மிஸ்டேக்குமா. பயாப்சி பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த விஷயம் வந்து டாக்டர்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? பயாப்சி பண்ணது தான் தப்பு அப்படிங்கிறது? நான் சொல்றேன், டாக்டர் சொல்றேன். நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாங்க பரவிடுச்சு, சொல்லாமல் இருந்தா கொஞ்சம் மெதுவாக பரவி இருக்கும். நமக்கு 55 வயசாகி போச்சு. 20 வருஷம் கணக்கு பண்ணுங்க. 55 வயசெல்லாம் ஒரு பெரிய வயசா? இதுதான் பீக் ஆஃப் லைஃப் இதுதான். ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அதாவது உங்களுடைய தைரியம் மட்டும் இல்லை, இது உண்மையான தைரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தைரியம் வேணும். ஆமாம். நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, வெளியே சாப்பிடாதீங்க. ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது, வீட்டில் சாப்பிடுங்க. நிறைய காய்கறி சாப்பிடுங்க. காய்கறி தான் மெயின் இருக்குது. அரிசி கம்மி பண்ணிடணும். கேன்சருக்கு எதிரி யாருன்னா அரிசி. ஐயா சொன்னேன், அரிசி மொத்தமாக நிப்பாட்டிடுவாங்க. இனிப்பு இனிப்பு சக்கரை போட்டது ஆமாம் சாப்பிடக்கூடாது. அது கண்டிப்பாக நமக்கு எதிரி. அரிசி வந்து இப்போ தான் சாப்பிடணும். அரிசி கம்மியாக சாப்பிடணும். இதில் ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் மக்களுக்கு, இது பார்க்குறவங்களுக்கு. அரிசி சாப்பிடக்கூடாதுன்னா அரிசியை நிப்பாட்டிடாதீங்க. அரிசியில் நன்மை நிறைய இருக்குது. அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து மறுபடியும் வளை வைக்கிறாங்க. அந்த விதைகள் வந்து மறுபடியும் உருவாக்கி உற்பத்தி செஞ்சு அவங்க வந்து மறுபடியும் இந்த நம்மளுடைய அரிசி வகைகள் வந்து நிறைய நமக்கு கிடைக்கிறது. கொஞ்சம் அதுலயும் கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவுனி சாப்பிடுங்க. அதுலயும் 20, 30, 40 மேலான வகைகள் இப்போ கிடைக்குது. ஸோ தயவு செய்து இது கொஞ்சம் தேடி பாருங்க. கண்டிப்பா உங்க அருகில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். ஸோ அரிசி விட்டுறாதீங்க, குறைச்சிக்கங்க. என்ன விதமான அரிசி சாப்பிட்றீங்களோ அதுல எதையும் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வாங்க. கேன்சருக்கு வந்து இனிப்பு மாவு பொருள் தான் பிடிக்கும். அதான் வெள்ளையா இருக்கிறது எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனிப்பு மாவு பொருள் தான். இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மைதா மைதா ரோசா அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சோம்னா இந்த கேன்சருக்கு வந்து செத்து போயிடும். ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. கேன்சர் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பர். நம்ம வந்து அதை ட்ரைனிங் பண்ணணும். சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், கடைசியாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போது உங்களுடைய அனுபவத்தால் யாருக்காவது நீங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இப்படி பார்த்துக்குங்க, இந்த விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க? கேட்கறது யாரு இருக்கா? யார் கேட்பா? ரோசை சிறு குடிச்சிருக்கான், நம்ம சொல்ல முடியுமா போய் இப்போ சிறு குடிக்காதையா எனக்கு வந்துருக்கு பாரு? இல்லை, சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இந்த கேன்சர் அனுபவத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பார்வையில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா?
அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையோ இல்லை உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் எதிர்கொள்கிற விதத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுடைய மனப்பான்மை வந்து கஷ்டம் தான். நான் இது வெளியே வந்து தான் வேலை தொடங்கணும். என் வீட்டுக்காரமாக்கு வேலை அவருக்கு இருக்குது. அசோகம் வேலை பார்க்குறா. அசோகம் வேலை பார்க்குறா. அவருக்கு பிரச்சனை இல்லை. பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் இனிமேல் தான் யோசனை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வெளியே வந்தால் திருப்பி பாகம் வேலை இருக்கும். அதுக்கு முன்னாடி பிளானிங் பண்ணணும். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற அந்த டென்ஷன் வந்து எப்படி நீங்கள் தாங்க போகிறீங்க? டென்ஷன் ஆகி ஒன்றும் ஆக போகிறது. வழி பார்க்கணும், அவ்வளோதான். வழி பார்க்கணும், அவ்வளோ. அதுக்கு நம்ம முன்னே யார் என்ன பண்ணணும், பேசணும், நம்ம கோயிலை பார்க்கணும், பாறை அது மாதிரி நம்ம தான் அதை மிஸ் பண்ணணும். வண்டர்ஃபுல்லுங்க, தேங்க்யூ. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம தைரியமாக இருக்கணும், நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். அதுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது கவலைப்பட்டு எதுவுமே நடக்க போறது இல்லை. எதுவுமே நடக்க போறது இல்லை மட்டும் இல்லாமல் அது வந்து நம்மளுடைய உடல் நலத்தை இன்னும் பாதிக்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பட்டாதான் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இப்போ வர வர பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாலே புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ அவங்க அப்படி அனுபவிக்கிறாங்களா, நமக்கு அது வேண்டாம். சில பேர் கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க. இப்போ பேசுறதுதான் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து ரோஸ் போகும்போது பார்க்குறேன். வாய் பேசுறது தான் இருக்கு. ஒன்று பார்க்க போகிறாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்றாங்க. ஒரு சமையல் என்னன்னு தெரியாது. ஆமாம், அவன் வியாபாரத்துக்கு அவன் சாப்பிட்றான், அவன் பசி அவன் சாப்பிட்றான். நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிட்றான். வீட்டுக்கு போங்க, அதான் சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட வேண்டிய கட்டாயம் சில பேருக்கு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன சாப்பிட்றோங்கிறது கவனமாக சாப்பிடணும். ஆமாம், எண்ணி சாப்பிடணும், கவனமாக சாப்பிடணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே. இப்போ எனக்கு நான் வந்து வேலையாக சுற்றுற சுற்றுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், அபூர்வமான விஷயம். ஆனா வெளியில சாப்பிடும்போது நான் பார்த்து சாப்பிடுவேன். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு அன்காம்ப்ளிகேட்டடா ஈஸியா இருக்கிற பொருள், ஃப்ரெஷ்ஷா பண்ண. எல்லாமே விஷயமாகி போச்சுமா. நான் சொல்ல எதை சொல்லிட்டாலும் விஷயம் தான், எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ காய் வாங்குறோமா, வெளியே போய் மஞ்சள் பொடி போட்டு வெளியே போட்டு நல்லா அலசுனா தான் அந்த இது வெளியே போகும். எல்லாமே விஷயமாகி போச்சு. பாதுகாப்பா இருக்கணும், வேற பாதுகாப்பா இருக்கணும். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம அமைச்சுக்கணும். நம்ம கையில இருக்கு. உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு, என் வாழ்க்கை என் கையில இருக்கு. ஸோ அதுக்கான பொறுப்பு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படணும். ஏன்னா 4 பேர் சொல்லுவோம், கேட்கறது நமக்கு டென்ஷன் ஆகிடும். அது இப்போ என்ன பொறுத்த 4 பேர் சொல்லுவோம் அப்படின்னா, சரி சொல்ல கழிச்சு சரி கேட்பாங்க இல்லைங்க. ஏன்னா அவங்க சொல்ல நமக்கு தெரியாது. நீங்கள் சொல்ல மாதிரி தான். பாவம் வேலைக்கு போவாங்க, 10 மணி ஆகும் போகுது. மரியாதை பற்றி நமக்கு தெரியும், டிராஃபிக் எப்படின்னு தெரியும். வீட்டுக்கு போய் 12 மணி ஆகும். அப்படி என்ன பண்ணுவான் பசியை? ஆமாம், இருக்கிறது ஏதோ ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோம்டா. அந்த நேரத்தில் கொஞ்சம் பிளானிங் பண்ணிட்டு இந்த டைம் நான் வந்தால் என்ன இருக்கும் அதெல்லாம் முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும். ஆமாம், வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமானது. அந்த காலம் கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டுக்காக எப்படி பிளான் பண்ணுறோமோ நம்மளுடைய டெய்லி உணவு, நம்ம டெய்லி தேவைகளுக்காக அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணணும். நம்ம ஆஸ்பத்திரி காசு கொடுக்கணும். காசு வந்து நம்ம நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம சேர்த்து வச்சு ஆஸ்பத்திரி பில்லுக்கு கொடுக்க வேண்டாம். ஸோ அதனால கிருஷ்ணன் சாருடைய இந்த கஷ்டமான அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண கதையை கேட்கும்போது என் மனசில் என்ன பட்டுதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது வாட் இஸ் கான் த்ரூ இஸ் நிஜமாக ரொம்ப கஷ்டமானது. இது வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து அவருடைய அனுபவத்தை எப்படி எடுத்துக்கிட்டாரு, எப்படி ஃபேஸ் பண்ணி, எப்படி ஃபைட் பண்ணி, எப்படி வந்து இப்போ ஃபைட் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறது கேட்கும்போது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் தைரியம் வேணும், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வேணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும். பிரச்சனை இருக்கா, அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஸ்ட்ராங், பி பிரேவ், பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க. இது நமக்கு நடக்காது, எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடே நமக்கு இருக்கக்கூடாது. எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம், கேன்சர் மட்டும் இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பத்திரமா பாதுகாப்பாக விழிப்புணர்வோடு நம்ம நடந்துக்கணும். பாசிட்டிவாக இருங்க. திஸ் இஸ் வண்டர்ஃபுல் லைஃப் அஹெட் ஆஃப் யூ. அது முழுமையாக நல்ல உடல் நலத்தோடு நீங்கள் வாழணும். ஸோ கிருஷ்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கதை சொன்னதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு. நிறைய பேர் கண்டிப்பாக இது உதவும்.